நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கன் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் கோல்டு சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம கஸ்டமர் சைட்டில் நம்ம வந்து போட்டிருக்கோங்க. அந்த ஸ்டெபிலைசர் எந்த மாதிரி வேலை செய்யுது, அது எவ்வளோ வோல்டேஜை எவ்வளோ டவுன் பண்ணி கொடுக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. கஸ்டமர் சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280லேருந்து 290 வருதுங்க. ரொம்ப ரொம்ப ஹை வோல்டேஜுங்க. இது ரொம்ப ஹை வோல்டேஜுங்க. ஸோ இந்த ஹை வோல்டேஜில் அவங்களால ரன்னே பண்ண முடியலைங்க. எந்த ஒரு மிஷினரியும் ரன் பண்ண முடியலைங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்கா அப்படிங்க. ஸோ அவங்களால பார்த்திங்கன்னா எதுவுமே ரன் பண்ண முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிஷினில் பார்த்திங்கன்னா அவங்களே ட்ரைவ் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தாவே தெரியுங்க. கிட்டத்தட்ட 280 வருதுங்க. இப்போ வந்து பகல் டைமுங்க. பகல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா 280 வருதுங்க. இன்னும் நைட் டைம் ஆகிடுச்சுன்னா 290 பக்கம் போயிடுதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை வோல்டேஜுங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே இருக்குதுங்க. இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் உள்ள வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தாங்க, இண்டஸ்ட்ரியல் டைப் மாடலுங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டாக்டர் சிடி வழக்கம் போல் நம்ம கேபிள் ஒயரிங்லாம் நம்ம கொடுத்துருக்குதுங்க. நம்ம டீட்டெயிலாக நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாங்க. இப்போதைக்கு நம்மளோட M4 போர்டுங்க. அண்ட் தென் உங்களுக்கு இன்னர் சைடு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளேலேயே பாருங்கள், கிட்டத்தட்ட 280 வோல்டேஜ் வருதுங்க. இதில் வந்து நம்ம ஒயரிங் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. பட் அதையெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ இது வந்து இன்சைடு வியூ ஆஃப் தி உங்களுக்கு வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க. இது ஒரு 45 kVங்க. உங்களுக்கு டொராய்டல் டைப் பக் போஸ்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த 2 விதமான பக் போஸ்ட்டும் யூஸ் பண்ணலாங்க. பட் நம்ம இதில் பார்த்திங்கன்னா டொராய்டல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 280 வருதுங்க. 280 பார்த்திங்கன்னா நம்ம 240 நம்ம வந்து இது கம்மி பண்ணியிருக்கோமுங்க. ஸோ நம்மளோட ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹை வோல்டேஜ் வந்தாலும் கஸ்டமர் நீங்கள் சொல்கிறதை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி பூஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 60 வந்தாலும் சரி 90 வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் பூஸ்ட் பண்ணி கொடுத்துர்லாங்க. எல்லாமே நம்ம ஓன் வைண்டிங்காக பண்ணுறங்காட்டிக்கு நம்மளால் எவ்வளோ வேணால் பண்ணிடலாங்க. ஸோ அது வந்து நோ ப்ராப்ளங்க. நம்மளோட போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோவாட்டு கேவிஏங்க, உங்களுக்கு எல்லாமே பவர் ஃபேக்டர் எல்லாமே உங்களுக்கு ரீட் ஆயிருங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட மீட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அக்யூரேட்டாக இருக்குங்க. நம்மளோட இபி மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு இது இருக்குங்க. அதே மாதிரி பின்ன ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா MCCBங்க, எல்மெஷர் பிராண்டு போட்டிருக்கோங்க. இதோட நேம் பிளேட் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குதுங்க. இது ஃபுல்லி ஒரு ஆயில் கூல் டைப்புங்க. ஆயில் எல்லாம் ஊற்றி ஃபில் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேனுங்க. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம அதை டிம்மர் இது ஆகிற வரைக்கும் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் ஃபின்ஸ் வைக்கலைங்க. ஏன்னா இது ஒரு 340 ரேஞ்ச் வோல்டேஜ் ஸ்டெபிலைசருங்க. ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜுக்காக இது பண்ணியிருக்குதுங்க. நம்ம வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்திங்கன்னா நமக்கு வோல்டேஜை பொறுத்து நமக்கு வந்து ப்ரைஸ் மாறுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைஸும் மாறுங்க. 45 kVலேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரேஞ்ச் பக்கம் பண்ணலாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ன நமக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க, நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோமுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் வந்து ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்புட் பார்த்தீங்கன்னா 280 வருதுங்க. அவுட்புட் ஸ்டெபிலைசர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 வருதுங்க. இன்னும் ஒரு 10 வோல்டேஜ் குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு 230 கொடுக்குங்க. இது ரொம்ப ஹை வோல்டேஜாக இருக்கிறங்காட்டிக்கு நமக்கு இந்த லெவலில் உங்களுக்கு வோல்டேஜ் காமிக்குதுங்க. பவர் ஃபேக்டரும் உங்களுக்கு இப்போ லோடு ஆனில் இருக்குதுங்க. லோடு ஒரே ஒரு சின்ன மிஷின் மட்டும் போட்டிருக்கோமுங்க. ஸோ அதுதான் இதில் நம்ம ஷோ ஆகிட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டும் பார்த்துக்கலாங்க. எவ்வளோ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எவ்வளோ உங்களுக்கு கரண்ட்டை எடுத்துகிட்டு இருக்குது அதை பார்த்துக்கலாங்க. பவர் ஃபேக்டர் எவ்வளோ போகுது அதையும் பார்த்துக்கலாங்க. எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஆல் இன் ஒன் போர்டுங்க. நம்மளோட நம்ம இந்த புது M4 போர்டுங்க. ஆல் இன் ஒன்னாக நம்ம என்ன வேணால் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. இது வந்து மேஜர் நம்மளோட பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் நம்ம சொல்லலாம்னு நினச்சோமுங்க. எவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜாக இருந்தாலும் சரி நம்மளால் வந்து 230 வந்து அட்டைன் பண்ணி கொடுக்க முடியுங்க. கஸ்டமர்ஸ் நீங்கள் தாராளமாக நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரிங்க நம்ம எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாங்க. பக்கிங் பண்ணிக்கலாங்க, பூஸ்டிங் பண்ணிக்கலாங்க, எது வேணால் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் உங்களோட சைட்டுக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ வேணும்னா தவறாமல் நம்மளோட கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. கம்பேரிங் டு அதர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம போடுற மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக தாங்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாரண்ட்டி பீரியட்ஸ் வந்து ரொம்பவுமே ஜாஸ்திங்க. அதன்றங்காட்டிக்கு நமக்கு குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. ஸோ தவறாமல் நம்மளோட கம்பெனிக்கு கால் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.